கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. எதிர்பாராத தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸை எதிர்பார்க்குறீங்க, அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையின் நிமித்தமாக கடன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள், அதை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல வச்சுருக்கேன், 2-3 யூனிட் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் வெற்றிகள் என்பது கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக யாரோட வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். எல்லா விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரமும் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு, அது இல்லாமல் எங்கெல்லாம் விஷ்ணு கோயில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும்.